ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது எக்ஸஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மைக்ரோ நீட்லிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து கொடுத்தாங்க. இது வந்து 1/2 hour தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். 8 to 8:30 அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இதை ஸ்கின்ல வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, AHA லோஷன். ஸோ இது வந்து அந்த மைக்ரோ நீட்லிங் பண்ணதுக்கப்புறம் ஸோ 1 week வந்து அவங்க கொடுத்த லோஷனை போட்டு, ஸோ அது வந்து அந்த வலி, வீக்கம், ஏதாவது எரிச்சல் இருந்துச்சுன்னா வந்து அது போகிறதுக்காக அதை கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி அதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 1 week முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஒரு 1/2 hour வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். FCL அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஃபிக்ஸ்டு டெர்மா காஸ்மெட்டிக் லெபார்டரிஸ். ஸோ இதோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்னா, AHA லோஷன் 15 இஸ் அ லைட் வெயிட் lotion to improve the skin, a light emulsion that provides radiance, uniformity and moisture to the skin. ஸோ சேம் தாங்க. ஸோ இதுவும் வந்து ரேடியன்ஸ், க்ளோ, ஸோ யூனிஃபார்மிட்டி ஃபார் த ஸ்கின் அண்ட் மாய்ஸ்சர் டு த ஸ்கின் அப்படின்னு சொல்லி இதோட அட்வான்டேஜஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான், இதை வந்து வெயில் டைமில் வந்து போட்டு போகக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து ஐயில் வந்து பற்றக்கூடாது. அப்புறம் வந்து லிப்பில் வந்து போடக்கூடாது. ஸோ ஐயும் லிப்பும் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ரொம்ப காஸ்ட்லி. இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் வந்து 1/2 hour வந்து வெயிட் பண்ணி வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை வந்து ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1350ங்க. இங்கே பாருங்கள், கேமரா குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1350. ஸோ இதாங்க அந்த ப்ராடக்ட்டு, AHA லோஷன் 15. ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து இதை வந்து அந்த அஃபெக்டட் ஏரியா, அந்த ஸ்கார் இருக்கிற ஏரியா, அந்த மைக்ரோ நீட்லிங் வந்து பண்ண ஏரியாவில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து 1/2 hour மட்டும்தாங்க இது வந்து யூஸ் பண்ணோம். அதிகமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது, அந்த ஸ்காராக இருக்குது, வடுவடுவாக இருக்குது அப்படின்றதுக்கெலாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதோட கொலாஜன் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இது இது நீக்கிரும், ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த தடவை வரப்போ சேவ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேவ் பண்ணாமல் வரக்கூடாது, ஏன்னா அந்த நீடில்ஸ் வந்து போகிறது ஃபுல்லாக ஸ்கின்னோட அந்த டாப் லேயர் ஃபுல்லாக வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துல நீட்லிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடம், ஸோ இந்த இடம், அப்புறம் இந்த பார்ட்டு, ஸோ இங்கே மட்டும்தான் வந்து அந்த நீட்லிங் பண்ணாங்க. அந்த நீட்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 25 நீடில்ஸ் வந்து இருக்கும். அதை நான் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு வந்தோன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும், எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த இடத்துலலாம் பண்ணாங்க, கீழெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ பண்ணுறப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அடுத்த தடவை வரப்போ நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு வந்துடுங்க, ஷேவ் பண்ணிட்டு வந்துடுங்க, ஏன்னா முடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து இல்லை, இங்கே வந்து எந்த ஒரு ஸ்காரும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த லைனும் வந்து பண்ணாங்க. அந்த வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஏரியாலையும் வந்து அந்த நீட்லிங் வந்து பண்ணுறப்போ அது வந்து மேலே எலும்பி ஒரு மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு மேலே இன்னொரு லேயர் மாதிரி இருந்தது. ஒரு 1/2 hour தான் பிரதர். ஸோ
அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயம் வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போட்டுட்டு அப்படியே நான் படுக்கிறேன் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடாதீங்க. அது அப்படியே ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி விட்டுரும். அது ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடும். ஸோ அதனால் ½ அன் ஹவர் வந்து போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லிங்க. அவங்க கொடுத்த ப்ராடக்ட்லேயே வந்து இந்த AHA லோஷன் 15 வந்து ரொம்ப காஸ்ட்லி, 1350 ருபீஸ். ஸோ அதுலேயும் வந்து நிறைய தோலுக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து கொடுக்கக்கூடிய நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு எப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா January 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ நீட்லிங் பண்ணுறாங்களா இல்லை வந்து TCA பண்ணுறாங்களா அப்படின்றத நான் வந்து உங்கள் ஸ்கின்னை பார்த்துட்டு தான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து 2 இது வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஃபேஸ் வாஷையும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன். ஸோ அது போக இந்த AHA லோஷன் அப்படின்றது இதையும் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த AHA லோஷன் 15 வந்து எதுக்கு அப்படின்னா, ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வடுவடுவாக இருந்துச்சு அப்படின்னா இதை போட்டோன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைஸாக இந்த ஒரு ஈரப்பதமாக வந்து இருக்கிற மாதிரி பண்ணும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது தான் இதோட வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற நிறைய வீடியோக்களை வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.